உதிர்த்துரும், இல்லை அந்த காயை உதிர்த்துரும். அப்போ அதை காப்பாற்றிக்கலாம். தேவையான சக்தி இல்லை. இப்போ சாப்பாடு இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுவோம், யாருக்காவது கொடுப்போம். அதுதான் அந்த காய் பழம் நமக்கு வர்றது. கொஞ்சமாக தான் இருக்குது, அப்போ நம்ம யாருக்காவது கொடுப்போமா? முன்ன யாரை கேட்டால் கூட இல்லை அப்படின்றோம். அதான் இங்கே நடக்கிறது. அப்போ அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறது? ஆனால் இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளைக்கு இருக்குமானா இருக்காது. மழை தண்ணி ஒரு நாள் இருக்குது, அடுத்த நாள் நம்ம வடிச்சிருவோம். ஆனால் அந்த ஒரு நாள் காப்பாற்றுறது அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சில டானிக். அது வந்து அமினோ ஆசிட். இப்போ நமக்கு ஒரு சின்ன மயக்கமாக வருது, போன உடனே என்ன பண்ணுறோம், குளுக்கோஸ் எடுத்துரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த குவான்டிஸ் இசபியான். இது ரெண்டும் இது நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. அந்த குவான்டிஸ்ல வந்து காய் நிற்குமா, பூ நிற்குமா? அதுதான் நான் சொல்ல வரேன். நான் வந்து பிரச்சனையை சொல்கிறேன், அதுக்கப்புறம் என்ன சொல்யூஷன். இந்த ரெண்டு மருந்து பார்த்துங்க, இது என்ன பிரச்சனை அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த குவான்டிஸில் இருக்கக்கூடியது ஆர்கனோ கார்பன். இன்னைக்கு நம்ம வந்து ஆடு கெடலாம் நிறுத்த முடியறது இல்லை. சில நேரங்களில் நம்ம உரம் கொடுக்குறோம், ஆனால் அந்த மேலே தழைச்சத்து அந்த மாதிரி அந்த மேலே ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு ஆர்கானிக் கார்பன் சொல்லுவாங்க. அது இது பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். இந்த குவான்டிஸ் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். கருப்பு கலர். இந்த குவான்டிஸை நாங்கள் சொல்கிறது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் நல்லா வளர்றதுக்கு கொடுக்குறோம். ஆனால் இது எப்போ செடியோட எந்த டைமில் கொடுத்தாலும் நல்லா இருக்கும். ஆனால் இந்த குவான்டிஸ் வந்து ஆரம்பத்தில் செடி நல்லா கொடுக்கலாம், எப்போ வேணால் கொடுக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் கொடுத்தீங்கன்னா செடி நல்லா ஊட்டமாக வரும். நாங்கள் சொல்கிறது 50 நாளைக்கு கொடுக்கறது நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த இசபியான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள அமினோ ஆசிடு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 62.5% இதில் பின்னாடியே போட்டிருக்கும். இது எடுத்து பார்த்தீங்கன்னா தேன் மாதிரி உள்ளே இருக்கும். நல்லா பியூரஸ்ட் ஃபார்மு அமினோ ஆசிடு. இது வேற ஒன்றும் இல்லை, நம்ம பருப்பு சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதில் புரதம் இருக்குது. அந்த புரதத்தை உடைச்ச அமினோ ஆசிடு. அதே மாதிரி தான் இது செடிக்கான ஒரு இது அமினோ ஆசிடுன்னு தான் எழுதியிருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பூ அதிகமாக வர்றதுக்கு ஒரு 45 நாளைக்கு மேலே இது இந்த இசபியான் கொடுக்கலாம். 45 நாளைக்கு மேலே ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூ நல்லா வர்றதுக்கு, பூ வந்து தங்கிறதுக்கு, பூ நல்லா வர்றதுக்கு அந்த மாதிரி இது கொடுக்குறோம். பட் எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு வருதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அப்போ கொடுக்கலாம். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த செடிக்கு வந்து ஒரு மழை பெஞ்சு கொஞ்சம் தோண்டு போயிருக்கு, இல்லை வந்து பனி அதிகமாக இருக்குது, இல்லை வெயில் அதிகமாக இருக்குது, இது ஒன்றும் பண்ணாது. உனக்கு ஒன்றும் இல்லைன்னு ஒரு 2-3 நாளைக்கு நல்லா அந்த சத்தை எடுத்து கொடுக்கும். அப்போ அந்த பூ உதிர்றதை தடுத்துடும். அதுக்கப்புறம் செடியே ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகி இதாயிடும். ஸோ இது இந்த டானிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் அடிக்கிற எல்லா டானிக்குமே இந்த வேலையை தான் செய்யுது. ஸோ நமக்கு வந்து ஒரு ஓகே கிளைமேட் ஒரு மாதிரி மாறுது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இது போக நம்ம அமிஸ்டர் இருக்கும். அமிஸ்டர் வந்து பூ வர்ற சமயத்தில், ஆக்சுவலாக அதை நோய் மருந்துன்னு நாங்கள் சொல்கிறது கிடையாது. அந்த பூ வர்ற சமயத்தில் நல்ல மகரந்தம், ஒரு சிலர்லாம் காய் நிறுத்த முடியலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த பூ வர்ற சமயத்தில் அமிஸ்டர் லைட்டாக பயன்படுத்தி பாருங்கள். அப்போ பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து மகரந்த சேர்க்கை நல்லா இதாகி இந்த இது ராசி விதை கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராசி விதை கம்பெனி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆத்தூர்ல பருத்தியில அவங்க வந்து பருத்தி விதை உற்பத்தியில் இருக்காங்க. காய்கறி ஹைவேஜ்னு சொல்லி வரும். காய்கறியும் வந்து நிறைய ஹைவேஜ் பிராண்ட் சிவநாத் சிவங்களா சார்? ஹைவேஜ் அந்த அவங்க வந்து ஆத்தூர்ல வச்சிருக்காங்க. அவங்க வந்து அந்த ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷனுக்கு ஆண் செடி பெண் செடி அந்த மகரந்தத்தை இது பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 1000 லிட்டர் பக்கமா அவங்க விதை உற்பத்திக்கு மட்டும் ஒரு 1000 லிட்டர் வாங்குறாங்க சேலத்துல இருந்து. அவங்க ஆத்தூர்ல கம்பெனி இருக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த பூ வர்ற சமயத்துல இது கொடுக்கக்குள்ள இது ஆக்சுவலா ஒரு நோய் மருந்து. ஆனா நோய் மருந்தையும் தாண்டி அந்த பூவில் அந்த மகரந்த நல்ல உற்பத்தி பண்ணி நல்ல மகரந்த சேர்க்கைக்கு இது பண்ணும். அப்போ அந்த ஆண் பூ பெண் பூ அந்த விகிதாச்சாரத்தை கட்டுப்படுத்துறதால காய் நல்லா நிற்கும். ஸோ அந்த பூ வர்ற சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் பூக்கும் காலம் அமிஸ்டர் காலம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் பொதுவாக. பூக்கும் காலம் அமிஸ்டர் காலம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு நோய் மருந்து தான், ஆனால் பூவுக்கு தான் ஸ்பெஷலாக கொடுப்போம். அதே மாதிரி நெல்லில் மணி பிடிக்கிறதுக்கு இது அதிகமாக கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் பேசியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே இருக்க எல்லா மருந்து பற்றியும் பேசினேன். ஆரம்பத்தில் நீங்கள் செடி நட்ட உடனே என்ன ஆகும், செடி நல்லா வர்றதுக்கு, சின்ன சின்ன பூச்சி இருக்கிறதுக்கு அலிக்கா, பாம்பு கோடு பூச்சியாக இருந்தால் மெட்டடார் அல்லது சிமோடி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஆரம்பத்தில் வரக்கூடிய நோய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிராவிஸ் டியோ மருந்து சொல்லியிருக்கேன். அதாவது சாம்பல் நோய், அதுக்கப்புறம் முன்கருகள், புள்ளி நோய், இந்த மாதிரி பின்னாடி வரக்கூடிய பின்கருகள் நோய், அந்த மாதிரியான நோய்க்கு ஓரண்டிஸ் அல்ட்ரா அந்த மருந்து சொன்னேன்.
இது போக புழு அந்த மாதிரி வந்தால் சிமோடிஸ் சொன்னேன். சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சி, வெள்ளை ஈ இந்த மாதிரி வந்தால் பெகாசஸ் மருந்து சொல்லியிருந்தேன். சரிங்களா? இது இல்லாமல் மற்றபடி அழுகல், செடி அழுகல் வருது அல்லது வந்து ஒரு சிலது முன்கூட்டியாக நான் கொடுக்கணும் அந்த மாதிரினா ரிடோமில் கோல்டு இந்த இது சொல்லியிருந்தேன். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது தான். ஸோ பூச்சி அல்லது நோய் மருந்து நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு மருந்து கொடுக்குறோம், சாறு உறிஞ்சது ஏன் கொடுக்குறோம், இதுக்கு ஏன் கொடுக்குறோம் அது சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா? ஃபார்மர் பேச அவர் தான் பேசிட்டார். அப்போ ஃபீல்டு நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா சார்? வாங்க தாராளமாக. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ப்ளஸ் அவர் 2-3 வார்த்தை அவர் என்ன பார்த்தாரு நீங்கள் என்ன பேசுறீங்க சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா புதுசாலாம் வந்திருக்காங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க சார். இப்போ நீங்கள் கேட்டது ஒரு சிலது என் காதில் விழுந்ததையும் நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம், உங்களுடைய ஃபீட்பேக் சும்மா நீங்க வாங்க சார், முன்னாடி வாங்க. நீங்க முன்னாடி வாங்க, அவங்க கேட்பாங்க. யோசிக்கிட்டு கொஞ்சம் டைம் கொடுப்போம் சார். உங்களுக்குள்ள பேச வேணாம். ஏதாவதுன்னா என்கிட்ட கேளுங்க, எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். நீங்க சொல்லுங்க. வணக்கம். அது நான் சொல்றேன் சார். அவர் பேசி தக்காளி நான் நடவு செஞ்சு ஒரு 1.5 மாசத்துக்கு மேல ஆகுது. நம்ம நண்பர் வீரவாஞ்சியும் நேசமணி சார் 2 பேரும் வந்து எனக்கு வந்து டெமோ காமிக்கிறேன், ஒரு மருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து சந்தேகமாக இருந்துச்சு, நீங்கள் என்னென்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்க எனக்கு எழுதி கொடுங்க, நான் சார் கடையில் போய் காளியம்மனில் தான் வாங்குவேன், அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் ஒப்புதல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் எழுதி கொடுத்தாரு. சார்ட்டையும் போய் கேட்டேன், பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவரே ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தாரு. 2 மருந்து ஸ்ப்ரே பண்ணார். 4 பிட்டாக பிரித்து ஒவ்வொரு மருந்து தனித்தனியாக பண்ணாங்க. பார்த்ததில் இவங்க மிராவிஸ் டியோன்ற மருந்து நல்ல தரமாக இருக்குது. மற்ற இதுக்கும் பார்த்தீங்கன்னா இது பூ அதிகமாக எடுத்திருக்கு, எல்லாமே பரவாயில்ல. அவங்க ஒவ்வொரு நாளும் வந்து செக் பண்ணாங்க, எப்படி இருக்குது மருந்து அடிச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவருக்கு தான் நான் முதல்ல தேங்க் பண்ணிக்கணும். சாரும் வந்து எல்லாமே அப்போ கேட்டு நான் ஒரு நாள் தான் அவங்க தான் ஃபீல்டில் இருந்தாங்க. வந்து ஸ்ப்ரே பண்ணிடுறது வந்து அதை கண்காட்சினே தராங்க ஒவ்வொரு நாளும். என்னென்ன சார் பாத்தீங்க நீங்க? ரிசல்ட் நல்லா இருக்கு. என்னென்ன பாத்தீங்க? பூ அதிகமா இருக்கிறது ஒண்ணு சொன்னீங்க, அந்த பசுமையா இருக்கு, கருகல் எல்லாமே கண்ட்ரோல் ஆயிருக்கு. கருகல் கண்ட்ரோல் ஆயிருக்கு. கீழ ஃபர்ஸ்ட் வந்து இலையோட திக்னஸ் கீழ ஃபர்ஸ்ட் பழைய இலையில வந்து அந்த புள்ளி சாம்பல் எல்லாம் இருந்துச்சு. அவங்க ஸ்ப்ரே பண்ணது பாத்தீங்கன்னா மேல வரல. இதுல பழைய தோட்டம் பாத்தீங்கன்னா நான் அவங்ககிட்ட கேட்டேன், டிஃபரெண்ட் இருக்கு. ஆமா, வேற ஏதாவது சந்தேகம்னா சொல்லுங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். சொல்லுங்க. எதுலங்கண்ணா? அதாவது வந்து நான் அதுலயே அடிச்சிருக்கேன், அதுலயே அடிச்சிருக்கேன். நல்லா இருக்கு பாருங்க சார். அதாவது தக்காளிக்கு ஒரு களைக்கொல்லி இருக்குது, மெட்ரிபூசன் சொல்லி ஒரு களைக்கொல்லி இருக்குது. தாராளமா பயன்படுத்தலாம். சரிங்களா? ஆனா நட்ட உடனே பயன்படுத்தக்கூடாது. ஒரு 15 to 25 நாளைக்கு அப்புறம் பயன்படுத்தலாம். தக்காளி மேலே பட்டாலுமே எதுவும் ஆகாது. ஆனால் ஒரு வாட்டி பிடிச்சிட்டு திரும்ப அது மேலே அடிக்கக்கூடாது. அது ஒன்று மட்டும்தான் நம்ம அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அலிக்டோ அது கொடுக்குறீங்களா? என்ன சார்? அலிக்டோ. சரி, அவர் சாரு நட்ட உடனே அடிக்கிறதுக்கு அலிக்டோன்னு சொல்லியிருக்கு. அதாவது நீங்கள் கேட்டதால நான் சொல்கிறேன். களைக்கொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 3-4 விதமாக பிரிக்கலாம். களைக்கொல்லி வந்து களைக்கு இது வந்து பில்லு, இது செடின்னு தெரியாது. களைக்கொல்லிக்கு களைக்கொல்லி, அதாவது நம்ம களையை கொல்றதுன்னு சொல்றோம். களைக்கொல்லியை 3-4 விதமா பிரிக்கலாம். முதல்ல நான் 2ஆ பிரிப்பேன். ஒன்னு தொடு நஞ்சு, இன்னொன்னு ஊடுருவி பாயக்கூடிய நஞ்சு. தொடு நஞ்சு அப்படின்னா இது நான் என்ன களைக்கொல்லியா நினைச்சீங்க, என் விரல்லையோ தலையிலயோ கையிலயோ பட்டா எங்க பட்டாலும் எந்த இடத்துக்கு வேணாலும் போகும். ஊடுருவி பாயக்கூடியதா இருந்தா. தொடு நஞ்சா இருந்தா இந்த கையில பட்டா இது மட்டும் கருகி போயிடும், தலையில பட்டா தலை மட்டும் கருகிரும். 2ஆ பிரிச்சுட்டீங்களா? தொடு நஞ்சு எங்க பட்டாலும் எங்க வேணா போகும். ஊடுருவி பாயக்கூடியது வந்து எங்க பட்டாலும் தொடு நஞ்சு எங்க படுதோ அங்க மட்டும். 2. இன்னொன்னு வந்து செலக்டிவ் நான் செலக்டிவ்னு சொல்லுவாங்க. செலக்டிவ் நான் செலக்டிவ்னு சொல்லுவாங்க. நான் செலக்டிவ்னா அந்த களைக்கொல்லிக்கு இது பில்லு இது செடின்னு தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு கிளைபோசெட்டை போய் நீங்க தக்காளி மேல அடிச்சாலும் செத்து போயிடும், நீங்க பில்லு மேல அடிச்சாலும் செத்து போயிடும். அதே மாதிரி பாராக்வாட் நெருப்பு மருந்துன்னு சொல்லுவோம். அது தொடு நஞ்சு, எங்க பட்டாலும் அது செத்து போயிடும். ஆனா ஒரு சில களைக்கொல்லி இருக்கு, அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இந்த தக்காளி செடினா தக்காளியை மட்டும் விட்டு மீதி எல்லாத்தையும் சாவடிக்கும். நெல்லுனா நெல்லை மட்டும் விட்டு மீதி எல்லாத்தையும் சாவடிக்கும். மக்காச்சோளம்னா மக்காச்சோளத்தை மட்டும் விட்டு மீதி எல்லாத்தையும் சாவடிக்கும். அது தகுந்த மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும்.
இப்போ இந்த மெட்ரிபூசன்ற களைக்கொல்லி கரும்புக்கு பயன்படுத்துவாங்க, தக்காளிக்கு பயன்படுத்தலாம். இதுலயே இன்னும் 2 விதம் இருக்கு. களை முளைக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கிற மாதிரி களைக்கொல்லி, களை முளைச்சதுக்கு அப்புறம். இப்போ நாம இந்த சொன்ன மெட்ரிபூசன் வந்து களை முளைச்சதுக்கு அப்புறம், நீங்க சொன்னது களை முளைக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ களை முளைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கொடுக்கலாம். மெட்ரிபூசன் வந்து தனியா பவுடர் மட்டும் அடிக்கணுமா இல்ல நீங்க வந்து டர்கா சூப்பரை தாராளமா சேர்த்துக்கலாம், இதோட சேர்த்துக்கலாம். இல்ல பவுடர் தனியாகவும் அடிக்கலாம். அதாவது தண்ணிக்கு எவ்வளவு நம்ம 1/4 கிலோ ரெக்கமெண்ட் பண்ணல, 1/2 கிலோ சொல்லலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாரு கேட்குற கேள்வி நல்லா புரிஞ்சுங்க. மெட்ரிபூஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பில்லு, அதாவது ஒரு சில எல்லா கலையும் ஓரளவு கேட்கும். ஆனா ஒரு சிலர் டர்கா சூப்பரும் சேர்த்து கொடுப்பாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா தக்காளி அகன்ற இலை, இந்த டர்கா சூப்பர்ன்றது பில்லை மட்டும் நல்லா கட்டுப்படுத்தும். அப்ப அந்த மெட்ரி கூட இதை சேர்க்கக்குள்ள நல்லாவே ரிசல்ட் நல்லா இருக்கும். ஸோ அதனால சேர்த்து அடிக்கலாம். கொஞ்சம் பில்லு கம்மியா இருந்ததுன்னா மெட்ரி மட்டும் போதும். ஸோ அது நீங்க உங்க வயல்ல எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவர் சார் அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்க சார். இங்க வந்து பருப்பு இலை மட்டும் தான் கேட்கும். நீங்க அதை சேர்த்துட்டு வந்து ரிசல்ட் நல்லா இருக்கும். 2மே சேர்த்தனா எல்லா பில்லுமே சேர்த்துன்னு சொல்லுங்க. அதாவது வந்து தக்காளியை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த தக்காளி இலை விடுது இல்லைங்களா, அந்த இலைய தக்காளியை தவிர மீதி இருக்க இலக்கலையை பூரா கட்டுப்படுத்தும் மெட்ரிபூசன். இந்த டர்கா சூப்பர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பில்லு வருது இல்லைங்களா, அந்த அருகு எந்த இது கட்டுப்படுத்தாது சார். இல்ல சார், அந்த நெல்லு பில்லு மாதிரி வர்றது, அந்த ஊசி களை வரும் இல்லைங்களா, அதை நல்லா கட்டுப்படுத்தும். வருவார், உட்காருவாங்க, நம்ம பசங்க இருக்காங்க. என்ன சார் வந்து கோரை அது ஸ்பெசிபிக்கா கோரை இருந்தா அதுக்கும் இருக்கு மருந்து. நெல்லு பில்லு, கோரைக்கு மருந்து இருக்கு. நெல்லு பில்லு நெல்லு இல்ல கோரைக்கு வந்து சாரு கிட்ட இருக்கு. சார் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்களா? கோரை பொறுத்த வரைக்கும் பூ வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 இலை 10 இலை அதுக்குள்ள இருந்தா நல்லா ஈரப்பதம் இருக்கணும். அந்த அது நான் சொல்லிடுறேன் சார். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த நல்ல ஈரப்பதம் இருக்கணும். ஈரப்பதத்துல நீங்க எல்லா இடத்துக்கும் வயல்ல வந்து எல்லா இடத்துலயும் கோரை இருக்காது. ஒரு சில வயல்ல மட்டும்தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். வட்ட வட்டமா இருக்கா, 4 டேங்க் தான் வருமா, 2 டேங்க் தான் வருமா, அதுக்கு மட்டும் வாங்கிக்கலாம். சரிங்களா? 36 கிராம் ஒரு ஏக்கருக்கு, 3.6 கிராம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேங்க்குக்கு, அவ்வளவுதான். ரொம்ப கம்மியா இருக்கும், சின்ன சேமியா மருந்து மாதிரி. நல்லா நனைச்சி அடிக்கணும் கோரை மேல, நல்லா முளைச்சதுக்கு அப்புறம். இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா 14 நாள் 10 நாள்ல தான் பழுக்கவே ஆரம்பிக்கும் கோரை. 14 நாளைக்கு 15 நாளைக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட்டா கருகும் கோரை. அந்த ஒரு கிழங்குல இருந்து கீழே 5 கிழங்கு வரைக்கும் இருக்கும். நீங்க அந்த அதை கருகுனதுக்கு அப்புறம் நோண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிழங்கு வரைக்கும் அழுகி போயிருக்கும். அடுத்த வருஷம் நீங்க அதை உழுதிங்கன்னா திரும்ப இருக்க 2 கிழங்கு முளைக்கும். அடுத்து ஒரு வாட்டி அடிக்கணும். சார் தக்காளி செடியில சார் எள்ளுக்கெல்லாம் களைக்கொல்லி இல்லம்மா. நெல்லுக்கெல்லாம் சாப்பிட்டு இருக்குது, வாங்கிக்கிறியா? நெல்லுக்கெல்லாம் நம்மள்ட்ட நிறைய களைக்கொல்லி இருக்கு. நெல்லுக்கெல்லாம் அங்க அதிகமா இல்ல காய்கறி பயன்படுத்துறதால அது இங்க நம்ம காய்கறி பத்தி பேசுறதால பேசுறோம். நெல்லுக்கெல்லாம் உங்களுக்கு நெல்லுல முட்டிக்கால் பில்லு இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி களைக்கொல்லி இருக்கு. வர்றதுக்கு முன்னாடி 3 நாள்ல தெளிக்கிற களைக்கொல்லி இருக்கு. அதெல்லாம் எந்த பிரச்சனை. நெல் நட்ட 3 நாள்ல ரிஃபீட் பிளஸ் சொல்லி களைக்கொல்லி இருக்கு. அது நீங்க சும்மா வயல்ல தெளிச்சா கூட போதும், இல்ல உரத்து கூட மணல் கூட கலந்து தெளிச்சாலும் போதும். இல்ல முளைச்சு வந்துருச்சு அப்ப எனக்கு வேலை இருந்துருச்சுன்னா 15 நாள்ல இருந்து 25 நாள்ல களை முளைச்சதுக்கு அப்புறம் அடிச்சுக்கலாம். நடவுல தாராளமா பயன்படுத்தலாம். களைக்கொல்லி எல்லாம் இருக்கு. நெல்லுக்கெல்லாம் எல்லா நோய் மருந்து, பூச்சி மருந்து, களைக்கொல்லி எல்லாம் இருக்கு. ஆளுக்கே கூட வேலை இல்லை. நடுறதுக்கு இப்ப மிஷின் இருக்கு. இங்க நம்ம கொஞ்சம்ன்றதால நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் மிஷின் இருக்கு. இப்ப களைக்கொல்லி எல்லாமே. நெல்லுக்கு நம்ம தனியா பேசுவோங்க. இப்ப களைக்கொல்லியே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. மீதி நோய் புழுவுக்கு சொல்லியிருக்கேன். வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க. இந்த களைக்கொல்லியை தவிர என்ன சார் இந்த மருந்து எத்தனை டைம் யூஸ் பண்ணணும், எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் சார்? இந்த அதான் மிராவிஸ் டியோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க 20 நாளைக்கு மேல 50 நாளைக்குள்ள தாராளமா பயன்படுத்தலாம். இப்போ 50 நாளைக்கு மேலையும் ஒரு நம்ம இது விழுது பவுடரி வருது அப்படின்னா தாராளமா பயன்படுத்தலாம். ஆனா நாங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 நாள்ல இருந்து 40 நாளைக்குள்ள ஒரு முறையும் 45ல இருந்து 50 நாளைக்கு ஒரு முறை, 2 முறை நாங்க சொல்றோம். அதுக்கப்புறம் சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாம்பல் வந்து பின்னாடியும் வருது, கொஞ்சம் ஒரு 70 நாள் வந்தா தாராளமா பயன்படுத்தலாம், பிரச்சனை கிடையாது. நாங்க சொல்றது 2 முறை. இந்த இது வந்து பின்கருகள் வந்து
ஒரு 65 நாள் 50 நாளைக்கு மேலே எப்போல்லாம் வருதோ அப்போ, ஏன்னா 50 நாளைக்கு மேலே தான் பின்கர்கள் வரும். இப்போ ஒன்று வந்திருக்கு பாருங்க அதில். அப்போ தாராளமாக பயன்படுத்தலாம். இது 2 முறை சொல்கிறோம். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. தக்காளிக்கு வந்து குண்டுமல்லி கேட்டாரு யாரு? குண்டுமல்லிக்கு வந்து நம்ம இப்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம். இதுல இதுல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கொடுக்கறதுக்கு குண்டுமல்லிக்குன்னு தனியா இந்த மொட்டு புழுக்கு இதுக்குன்னு இருக்கு. நம்ம தனியா பேசுவோம். ஏன்னா எல்லாருக்கும் அது தேவை இருக்காது. கொஞ்சம் காவேரிப்பட்டினம் பகுதியில் தான் கொஞ்சம் அதிகமா வருது. நீங்க கொஞ்சமா வச்சிருந்தா நம்ம பேசலாம். அங்க இருந்து வந்திருக்காங்க. டேம் ரோட்ல இருந்து வந்திருக்காங்க. கொஞ்சம் அப்படியே சொல்லிருங்க. ஒரு 2 வார்த்தை பேசுங்க. அதை பற்றி பொதுவாக பேசுகிறேங்க சார்.